பாலாற்றில் தொடரும் மணல் திருட்டு. இருசக்கர வாகனங்களில் செல்வோரை மட்டும் பிடிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ரவிக்குமார் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை ஆட்சியரிடம் தெரிவித்தனர். அப்போது விவசாயி ஒருவர் பேசுகையில், பாலாற்றில் தொடர்ந்து மணல் திருட்டு நடைபெற்று வருவதாகவும், குறிப்பாக இரவு நேரங்களில் அதிக அளவில் மணல் கடத்தல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். இருசக்கர வாகனங்களில் மணல் எடுத்து செல்வோரை மட்டும் ஆம்பலூர் போலீசார் பிடித்து நடவடிக்கை எடுப்பதாகவும், மாட்டு வண்டிகள் மற்றும் டிராக்டர்களில் மணல் கடத்தப்படுவதை கண்டுகொள்ளவில்லை என்று வேதனை தெரிவித்தார். மேலும் மற்றொரு விவசாயி கூறுகையில், கடந்த மாதம் பாலாற்றில் நடைபெறும் மணல் திருட்டு குறித்து மனு அளித்ததாகவும், அந்த மனு தொடர்பாக மணல் திருட்டில் ஈடுபடுவதாக கூறப்படும் பகுதிக்கு அருகில் உள்ள காவலரை தன்னை விசாரித்ததாக தெரிவித்தார். இவ்வாறு இருந்தால் தங்களுக்கு எவ்வாறு நியாயம் கிடைக்கும் என அவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார், பாலாற்றில் மணல் திருட்டு நடைபெறுவது குறித்து தகவல் தெரிந்தால் உடனடியாக தனது தொலைபேசி எண்ணிற்கு தகவல் மற்றும் ஆதாரங்களை அனுப்புமாறு கேட்டுக்கொண்டார். தகவல் கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இதுவரை ஏராளமான மாட்டு வண்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் மணல் திருட்டு தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ். அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா, அந்த சுகர் மில் சக்கரை பற்றியெல்லாம் நம்ம சக்கரை சுகர் 45 ரூபாய்க்கு நம்ம கவர்மெண்ட் தனியாருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அதே சக்கரை கடைக்கு வந்தால் இன்னைக்கு 6200 ரூபாய். அப்படி பார்க்கும்போது விவசாயிக்கு ஒரு கிலோ சக்கரைக்கு 17 ரூபாய் குறையுது. அதனால அந்த சக்கரை விற்பனை பண்ணுவதை அம்மா மேடம் கிட்ட சொல்லி கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கோங்கன்னா, விலையாகும் போது கொடுத்தா விவசாயிக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்னு மேடம் கேட்டேன். கமிஷன் கிட்ட எங்களுக்கு உத்தரவு வர வரைக்கும் நாங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணது இந்த ரேட்ல தான் நாங்கள் இஷ்யூ பண்ண முடியும். சிவில் சப்ளைக்கு மட்டும் தான் நாங்கள் இஷ்யூ பண்ண முடியும். மேடம், இன்னைக்கு 62 ரூபா விவசாயிகளுக்கு தான் அது கஷ்டம். இல்லை, விவசாயிகள் உங்களுக்கு அரசு கொடுக்குற அந்த கரும்பு ஆதாரத்தை 6500 ரூபா. அதனால கமிஷன் மேடம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வெளியில கொடுக்கல, ஒன்லி ரேஷன் கடைக்கு தான் கொடுக்குறேன். ரேஷன் இல்லை, தனியார் கொடுத்துருக்காங்க. 43 ரூபா சிவில் சப்ளைக்கு மட்டும் தான் போயிடும். அது தனியாருக்கு போய் இருக்குது. நாங்கள் அதனால சொன்னோம். 58,000 கொடுக்குறாங்க ஏக்கருக்கு. பப்பாளி ஒரு ஏக்கர் கடன் பப்பாளிக்கு 58,000, மல்லிக்கு 68,000. நம்ம கரும்புக்கு மட்டும் 45,000 கொடுக்குறாங்க. அதிகமாக நம்ம கரும்பு பயிரிட்டாதான் நம்ம மில்ல காட்ட முடியும். மல்லிக்கு 68,000 கொடுத்து மல்லி நம்ம சாப்பிட முடியுமா? பப்பாளிக்கும் அதிகமாக கொடுக்குறாங்க. அதனால எப்படி பண்ணுவாங்கன்னா, அரசு உங்களுக்கு ஆதாரத்தை கொடுங்க. ஒரு ஏக்கர்ல எவ்வளவு விளையும் அந்த மாவட்டத்தில், அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி எவ்வளவு, அது எவ்வளவு விளைச்சல் வரும், அதுல ஒரு பகுதி 1/4 விவசாயிகள் கான்ட்ரிபியூஷனும் 3/4 கடனாகவும் கொடுப்பாங்க. அவங்களுடைய ஆதாரத்தை விலை இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி வச்சிருக்காங்க. அதனால கரும்புக்கு உயர்த்தி நம்ம மூல காரணம் ஆதாரத்தை இது போயிடும். இல்லை, இப்போ 45,000 தான் கொடுக்குறாங்க. கூட்டி கொடுக்குறது. மற்ற மாவட்டத்தில் எவ்வளவு கொடுக்குறாங்க? மரப்பரை குரங்க பிடிக்க மாட்டேன்றாங்க. நான் திசுவால ரொம்ப சண்டை போட்டு வாங்கி வச்சேன் அம்மா கிட்ட. அதெல்லாம் கிழித்து நான் கார் போட்டு அதிகப்பட்டேங்க. மறுபடியும் வேற இடத்துல போய் குரங்க பிடிச்சிட்டு என்ன வச்சு போட்டோ எடுத்துட்டாங்க. மறுபடியும் மறு தர என் இடத்துல குரங்க பிடிக்க மாட்டேன்றாங்க. அது போட்டோ கூட சொல்லிக்கிறேன். ஒரே 10 குரங்கு தான் இருக்குது. நீங்க பிடிங்கன்றாங்க. நாங்க எப்படி அதை பிடிக்க முடியும்? என் பெயர் அங்கமுத்து மன்னனாக தமிழக முன்னோடி. நான் 2 ஆண்டுகளாக பள்ளி மாணவர்களுக்கு பேருந்து வசதி இல்லை, போட்டி இருந்த 2005 19 மட்டும் ஓட்டினாங்க. அதை கட் பண்ணி நிறுத்திட்டாங்க. கொடுக்க சொல்லி நான் பல முறை மனு கொடுத்தோம், அது செயல்படலை. ஆனால் கண்ணிலிருந்து பல பஸ்கள் அடுத்தது சார், எங்கள் ஊருக்கு 87 ஒரு ஏரி கட்டினாங்க. அதுக்கு நீர்வழிப்பாதை 6 ஒரு ஓடை இருந்தது. அதை முற்றிலுமாக நில சொந்தக்காரர்கள் ஆக்கிரமிப்பு ஓடி
ஓடையே இல்லாமல் எந்த செஞ்சுருக்காங்க. ஊருங்க அது மட்டும் சொல்லுங்க. எந்த ஏரி இந்த ஊர் மண்டல நாயன்குண்டா பஞ்சாயத்து, சர்வே நம்பர் கஞ்சில் ஒன்றியம் சார். சர்வே நம்பர் சர்வே நம்பர் 175, சரி அடுத்து 176, 177. அடுத்த வச்சுருங்க. ஓடையில் ஒரு குட்டை கட்டிக்கிறாங்க சார் எங்கள் மண்ணாயன்குண்டாவில் 170, சர்வே நம்பர் 170. அது வந்து தூர்வாரினாங்க. தூர்வாரும் போது ஜேசிபி வாரி பக்கம் போட்டாங்க, வழியாக 4 பக்கமும் போட்டு விட்டுக்கிறாங்க. அது நீர் மழை வந்து நீர் வந்துச்சுன்னா மொத்தமும் ஸ்லாட் ஆகி உள்ளதான். எதுல தூர்வாருங்க? என்ன சார்? எதுல தூர்வாருங்க? ஏரியில் தூர்வாரினாங்க சார் ஜேசிபி வச்சு. இதே ஏரியா? அங்கேயே ஒரு ஏரி கட்டிக்கிறாங்க சார். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னா சரி ஓடையில் குறுக்க கட்டிக்கிறாங்க. சரி. அந்த கோடியை ஒரு 2 அடி உயர்த்தி கொடுத்தா நீர் பிடிப்பு அதிகமாக இருக்கும் சார். அதே ஓடையில் கல்லணை எங்கள் தாத்தா ஒரு 100 போட்டுக்கிறாங்க. என்ன காரணம்? அப்புறம் சார் காலகட்டத்தில் நீங்க பண்ணும்போது ஒரு கடையில தான் பண்ணுங்க. சரி அப்புறம் சார் அதே ஓடையில் எங்கள் தாத்தா 100 வருஷத்துக்கு பிறகு கல்லணை கட்டி வச்சிருக்காரு. அந்த கல்லணை பூரா ஜேசிபி வாரி தூக்கி போட்டாங்க. ஓடை வந்து தண்ணி வந்தால் இப்போ அது நிறைய அறுத்துட்டு போகும். 100 வருஷம் இருந்துச்சுன்னா அதை நீங்க ரிப்பேர் பார்த்துருங்க. ரிப்பேரே பார்க்கல சார். அது என்னமே செய்யல, அப்படியே நிலையா இருந்துச்சு, கான்ஸ்டன்டா இருந்தது. சிமெண்ட்ல கட்டி கொடுக்கணும் சார். அது எடுத்துக்கொண்டா இப்போ நம்ம ஸ்கீம் வருது. கூட்டத்திலே எல்லா அதிகாரிகளும் கலந்து கொள்ள வேண்டும். தாசில்தார்கள் எல்லா தாசில்தார்களும் கலந்து கொள்ள வேண்டும். எல்லா பிடிஓவும் கலந்து கொள்ள வேண்டும். எல்லா உயரதிகாரிகளும் கலந்து கொள்ள வேண்டும். யாரும் இந்த கூட்டத்திலே அந்த அளவுக்கு கலந்து கொள்ளவில்லை என்றுதான் என்னுடைய குறைபாடுகள். அடுத்த மீட்டிங்கிலாவது உங்களுக்கு என்ன குறைங்க என்று சொன்னா நான் பதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதில் வாங்கி தந்துடுறேன். அவர்களுடைய கூட்டத்தில் கலந்துன்னு அந்த பதிலை அவர்களே சொல்ல வேண்டும். அவர்கள் தான் அதை குறை தீர்க்க வேண்டும். நமக்கு வந்து குறை தீர்க்கணுமா ஆபீசர் எல்லாம் குறை தான் தீர்க்கணும். குறை வந்து அன்னைக்கு இந்த மீட்டிங்ல தீர்க்கணும். அவங்க தான் தீர்த்தரலாம். அதெல்லாம் குடிச்சிடலாம். அன்னைக்கு செய்ய முடியாதுன்னு யாரும் எந்த அதிகாரி சொல்ல முடியாது. எல்லா அதிகாரிகளும் இங்க இருந்தா அதை இந்த மீட்டிங்ல குறை தீர்க்கலாம். அனைத்து அதிகாரிகளும் நான் வர சொல்லிடுறேன். விவசாயம் வந்துட்டு வர சொல்லு. ஷூட் பண்றாங்க. தாசில்தார் கூட அங்க இருக்காங்க. இல்ல மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாசில்தாரும் நாலு தாசில்தார் அவங்க வரணும். வீடியோக்கள் வரணும். உயர் அதிகாரிகள் அனைவர்களும் இருக்க வேண்டும். இங்கேயே குறையே முடித்தவர்களுக்கு இருக்க வேண்டும். அது ரெண்டாவது விவசாயி அவர் என்ன பேசுறாருன்றத அந்த துணை அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டும். அதுக்கு என்ன தீர்வு காணப்பட்டது என்றதையும் பதில் சொல்ல வேண்டும். அதை பேப்பரிலே கொடுக்க வேண்டும். விவசாயி பேர் போட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சென்ற மீட்டிங்கில் ஒரு விவசாயி முதலமைச்சர் 4500 ரூபாய் கரும்புக்கு விலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதை கொடுக்க சொல்வதில் என்று அவர் கேட்டார். அதை சென்ற பேப்பரிலே போட்டபோது அது போடவில்லை. நீங்கள் நீங்க தான் எழுதி கொடுக்குறீங்க. நீங்க இந்த விநாயகர் சதுர்த்தி வரும்போது அந்த ஆனைமடுகு டேம்ல வந்து விநாயகர் சிலை கரைக்கிறதுக்கு தான் அந்த இடம் தான். அந்த ஆம்பூருக்கு அது ஒரு இடம் தான். கிட்டத்தட்ட ஒரு 300 சிலை வரும் அந்த ஆனைமடுகு டேம்ல கரைக்குவாங்க. இப்போ அதான் சுத்தமாக தண்ணி இல்லை. இப்போ நகராட்சி சார்பில் வந்து தண்ணி ஒரு 10 டேங்கர் தண்ணி விட்டு அதில் இப்போ வந்து ஆனைமடுகுல அந்த சிலையை கரைக்குவாங்க. இப்போ அந்த களிமண் நிறைய இருக்குது. அந்த களிமண்ணை மட்டும் ஒரு 2 நாளைக்கு ஜேசி விட்டோம்னா கூட ஒரு 4 நாளைக்கு தூர் வாரினாக்கா கொஞ்சம் வசதியாக இருக்கு சார். பார்க்குறேன்னு வருஷ கணக்கில் சொல்கிறாங்க சார். எத்தனை வருஷம் தான் இதை பார்க்குங்க சார். அந்த இடம் போய் சார் இடம் பார்த்துட்டோம் சார். நிறைய விநாயகர் சிலை கரைச்சி நிறைய களிமண்லாம் ஒரு 6 மீட்டர் ஆகிட்டே இருக்கும் சார். அது ஆக்சுவலாக அது ரெவன்யூ மாடல் தான் சார் கொண்டு போனோம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே எங்கெல்லாம் போடணும் அதுக்கு தனியாக எஸ்டிமேட் போட்டுருக்கேன் சார். பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரவரியாக நான் வண்டி விட்டு செய்ய சொல்லியிருக்கேன் சார். ஒரு 2 நாள் செஞ்சுருக்கேன். சோதனை
ஆய்வகம் வேணும் சார். விவசாயிகளுக்கு நடமாடும் மண் பரிசோதனை ஆய்வு. சார் அடுத்து இப்போ வறட்சி ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வறட்சியை தாக்கு பிடிக்கிறதுக்காக இப்போ விவசாயிகளுக்கு வந்து இந்த போர்வெல் திட்டத்தை நாங்கள் இப்போ வசதியாக இருக்கிறோம். அது அந்த போர்வெலுக்காக கூடவே இந்த மானியங்களில் வந்து விவசாயிகளுக்கு வந்து மோட்ரு ப்ளஸ் பைப்பெல்லாம் மானியத்தில் கொடுத்தாங்களா கொஞ்சம் வசதியாக இருக்கும். நிலத்தடி நீர் மட்டம் வந்து 700 அடி வரை கீழே போயிடுச்சு. இப்போ தண்ணி ரொம்ப வறட்சி. அந்த மானியத்தில் வந்து போர்வெல் போட்டு கொடுத்தாங்களா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். சரி அடுத்து இந்த பந்தல் முறை விவசாயம் வந்து இப்போ பாஸ்ட் வாரமெல்லாம் வந்து விவசாயம் பண்ண முடியல. இந்த பந்தல் முறை விவசாயத்துக்கு மாறினாக்க அந்த விவசாயம் நல்லா இருக்கும். காட்டு பண்டி தொந்தரவு இருக்காது, இந்த வனவிலங்கு தொந்தரவு இருக்காது. இந்த பிரச்சனை நம்ம வெளியே வரணும்னாக்க நீங்க சொல்றது நானே பல ஊர்ல அந்த முன்னாடி கட்ட செக் டேம் எல்லாம் வந்து மூடி போயிடுச்சு. 1 வருஷம் 2 வருஷம் மழை பெஞ்சாவே அந்த செக் டேம் எல்லாம் மூடி போகுது. அந்த 20 வருஷத்துக்கு முன்னால கட்டினாலும் சோசியல் ஃபாரஸ்ட் கட்டினாங்க, ப்ளஸ் ஃபாரஸ்ட்ல கட்டினாங்க, ரெகுலர் ஃபாரஸ்ட்ல கட்டினாங்க. அந்த டேம் எல்லாம் வந்து மண்ணு மூடிட்டு இருக்குது. ஆம்பூர் சார், ஆம்பூர் ஃபாரஸ்ட்ல கிட்டத்தட்ட 17 செக் டேம் இருக்கு சார். 17 செக் டேம்ல ஒரு செக் டேம் உடைஞ்சு போச்சு. பெரிய மழை வந்து செக் டேம் அவங்க வரும்போது ஆடிட்டு வரணும். நம்ம அது முக்கியமான கொஞ்சம் பெருசா இருக்குது. நல்லா தண்ணி தேங்குறா, அதாவது எல்லாருக்கும் தண்ணி ஆரோக்கியம் அதிகமா தேங்குற இடத்துல நீங்க குறிப்பிட்டு இந்த இதுலயே பண்ண சொல்லுங்க. ஒவ்வொரு நம்ம ரேஞ்சர் சார் வந்துக்கிறாரு. அவர் வந்தாருனாக்க யாரும் ஒரு காடு அனுப்புனா கூட ஒவ்வொரு டேமும் நான் காமிக்கிறேன். ஒவ்வொரு டேமும் எனக்கு தெரியும் சார். அப்போ அது அப்படியே ஒன்று இந்த 7 அருவி டேமும் ஃபுல்லாகிட்டு நிலத்தடி நீர் மட்டம் உயரும். ஒன்று அந்த வனவிலங்கு வந்து காட்டிலேயே அங்கேயே தங்கும் சார். இந்த நிலத்துக்கு வராது, விவசாய நிலத்துக்கு வராது. அது அங்கேயே காட்டிலே இருந்துச்சுனாக்க நாங்கள் ஏதோ ஒரு மாதம் கூடுதல் பாதுகாப்பு பண்ணி விவசாயத்தை அறுவடை பண்ணிக்குவோம். சரி சார், தேங்க்யூ. இப்போ கோட்டையிலேருந்து காவல்துறை வாகனத்திலே எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிட்டு போனாங்க சார். அப்புறம் போயிட்டு நாங்கள் சொன்னோம் அந்த மாதிரி தேர்தலை வாக்குறுதிப்படி எங்களுக்கு முழுமையான பயிர் கடன் கொடுக்கணும்னு சொல்லி பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்டையும் நீர்வளத்துறை அமைச்சர் தான் எங்கிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா 40 லட்சம் குடும்பத்துக்கு மேலே பலனடைவாங்கன்னு சொன்னோம். அப்போது சரி நான் முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்னாங்க. மறுபடியும் 7ஆம் தேதி வந்து எனக்கும் அழைப்பு வந்தது. 8 அமைச்சர்கள் 4 துறை செயலாளர்கள் எல்லாம் உட்காந்து பேசினாங்க. அப்போ நாங்கள் வந்து டிமாண்ட் வச்சோம். இந்த மாதிரி வந்து எங்களுக்கு உங்கள் அறிவிப்பின்படி முழுமையாக பயிர் கடன் தள்ளுபடி பண்ணணும். அதனால நிறைய பேர் கடன் கட்டாமல் ஓடி வாங்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய சஃபர் ஆகுறாங்க. செக்ரட்டரிங்களும் ரொம்ப பிரச்சனைகள் இருக்காங்க. அவங்க கடன் வசூல் பண்ண சொல்லி மேலேருந்து நெருக்கடி கொடுக்குறாங்கப்போ செக்ரட்டரி அமலா மேடம் சொன்னாங்க, இல்லை நாங்கள் வந்து இந்த இது முடிகிற வரைக்கும் கடன் வசூல் பற்றி நாங்கள் பேச மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனாலும் தொடர்ந்து எல்லா சொசைட்டிலும் நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தாங்க சார். அப்புறம் பேச்சுவார்த்தை முடிச்ச பின்னால் 3வது முறையாக அந்த அறிவிப்பு வந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஏமாற்றம் இருக்குது. அதனால் எங்களோட அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் எங்களுடைய வருத்தத்தையும் கவனத்தையும் இந்த மாவட்டத்தில் பதிவு பண்ணிக்கணும் சார். சார் இப்போ நான் என்னென்னா நம்ம பாலாறு இருக்குங்க சார். பாலாறு வந்து மிகப்பெரிய வரம் நம்ம இதுக்கு வந்து. ஏன்னா உலகத்திலேயே 672 நன்னீர் ஊற்றுகள் இருக்கிற ஒரே ஆறு பாலாறு. இருந்த ஒரே ஆறு பாலாறு. தொடர்ந்து மணல் கொள்ளையால் பாலாற்றின் ஆழம் அதிகமாகிடுச்சு சார். அந்த மணல் பரப்பு போயிடுச்சு. அதனால் நிறைய கால்வாய்களுக்கு தண்ணி போகிறது இல்லைங்க சார். ஆற்றுலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் கால்வாய் இருக்கும். அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஊற்று வந்து அதில் தண்ணி போக அதில் தான் விவசாயம் பண்ணுவாங்க கச்ச கால்வாய்களில். இப்போது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மணல் கொள்ளைக்காக தொடர்ந்து எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். நிறைய வழக்குகள் போட்டாங்க. இப்போ கடந்த வாரம் கூட பாப்பனப்பள்ளியில் ஒருத்தர் சுரங்கம் தோண்டி மணல் தோண்டினப்போ உள்ள மாட்டி சேர்த்துட்டாங்க. தொடர்ந்து மணல் கொள்ளை பாலாத்தில் நேற்றுக்கு ராத்திரி வரைக்கும் கூட மணல் கொள்ளை நடந்துட்டு தான் இருக்குங்க. இந்த பாலத்தில் மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும். சீஸ் பண்ணிருக்கோம். இதுல வந்து எப்பப்ப தகவல் உண்மையா பொய்யான ஆணையர்கள நம்ம உடனே ஆட்களை அனுப்பி சரி பண்றோம். ஒரு சில இடங்கள்ல என்னன்னா எடுத்துட்டு போன பிறகு தகவல் தான் பார்க்கல. ஆனா தகவல் கிடைச்சுன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல நான் அனுப்பிச்சிடுறேன். வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிறாங்க, நேர்லேயும் பேசுகிறாங்க, ப்ளஸ் இதுலேயும் கொடுக்குறாங்க. நேற்று முன்னாள் கூட ஒருத்தர் அனுப்பிச்சிட்டாரு. பார்க்க சொன்னேன். என்னுடைய பதில் அவருக்கு திருப்தி இல்லை. இருந்தாலும் அடுத்த சமயம் நடக்கும்போது பிடிச்சா ஈஸியாக இருக்கும்.
சென்ற வாரம் நினைக்கிறேன் நம்ம டிஆர்ஓ அனுப்பணும், ஒரு 2 ஜேசிபி 6 வீக்கு ஒரு குளத்தில் பிடிச்சோம். ஸோ டைரக்ட் ஆக்ஷன் இல்லாமல் எதுவுமே பார்க்காம இதில் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம். தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தவிர 24 ஹவர்ஸ் நம்ம இதில் இருக்காங்க. பட் நமக்கு தெரியாமல் எங்கேயோ நடந்தாலும் அது எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா உடனே நடவடிக்கை எடுப்போம். அன்னைக்கு ராத்திரி 50 வண்டி நான் பிடிச்சி கொடுக்குறேன் சார். என்னன்னா என் மேலே என்னைக்கு லாரி ஏறும்னு தெரியாது சார். நான் ஊரில் இருக்கிற மணல்காரங்க மண்ணு கடத்துறவங்க மொத்த பேரும் நம்மளை முறைச்சிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா இப்போ நான் எத்தனை இது சொல்லுவேன் சார், இது கண்டிப்பாக பேசணும். இதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. கமிட்டியில் நீங்களே எஸ்பியை வந்து டிசைட் பண்ண சொல்லுங்க. ஆனால் நீங்கள் என்ன தெரியும் செஞ்சீங்க, நான் காவல்துறையோடவே இந்த மணல் கடத்தல் நடக்குன்னு சொன்னனால எந்த காவல்துறை அதிகாரி கிட்டையே எங்களை அனுப்பிச்சு விசாரணைக்கு விசாரிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஐயா உங்கள் கொடுத்த கான்ஃபிடென்ஷியல் ஒரு மனுவை அது எப்படி வந்து அந்த இல்லை யார் மேல் குற்றம் சொல்கிறோனோ அவர் எனக்கு விசாரணை அதிகாரி. நீங்கள் தான் அனுப்பிச்சிங்க. அந்த எல்லாமே அம்மூர் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து கொடுத்துருக்கோம். பாருங்க, அம்மூர் போலீஸ் ஸ்டேஷன் வழியாக நாளைக்கு 10 வண்டி மூவ் ஆகுதுங்க. அது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சார், நீங்க எனக்கு நேற்று கூட அனுப்பிச்சிருந்தீங்க. எஸ் சார், எனக்கு ரிப்ளை வந்தது. அதுக்கு அனுப்பிச்சு நான் தாங்க அனுப்பிச்சிங்க. அதை விசாரிக்க சொன்னோம். யார் அனுப்பிச்சாலும் விசாரிச்சு ஒன்றும் இருந்துச்சுன்னா ஆள் பிடிச்சோம்னா ஆனால் ஒவ்வொரு ஆளும் அனுப்புகிறேன். தாசில்தார் அனுப்புகிறேன், கீழே காட்டு அனுப்புகிறேன். நானும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கேன். நடவடிக்கை இருந்துச்சுன்னா டைம் ஆக்ஷன் எல்லாம் நடக்கும். சரிங்க, உங்கள்கிட்ட பாராட்டு உங்களை வாழ்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் விசாரிங்க. குற்றம் சாட்டம் வச்சு அனுப்பிச்சாங்க எங்கள் வீடியோ கையில் சாலை கொடுத்த கதையாக அந்த நேரத்தில் வந்து நானே வந்து விசாரிக்கிறது புதிச்சுமா இல்லை. ஆனால் இந்த காலம் கடந்து கூட விசாரிங்க ஐயா. உங்களோட நேரம் கருதி உடனே நான் செய்வேன்னா, ஆனால் நீங்கள் விசாரிச்சா தீர்வு வரும். அதுலேயே இன்னொரு ரிக்வெஸ்ட் சார், மணல் கடையிலேயே இப்போ நிறைய வந்து மணல் கேஸ் போடுறாங்க சார். நான் வந்து வாணியம்பாடி சப் ஜெயில் நான் அஃபிஷியல் மெம்பர். நான் ஜெயில் விசிட் போகும்போது உள்ள ஒரு 4-5 பேர் மணல் கடத்தி வந்து அரெஸ்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் அது ஒரு ஆச்சரியம் என்னென்னா எல்லாருமே 2 வீலரில் மணல் கடத்துறவங்க மட்டும்தான் கேஸ் போடுறாங்க, அவங்க மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நான் எங்கள் கண்ணுக்கு மாட்டு வண்டி டிராக்டர் மட்டும்தான் தெரியுது, அவங்க யாருமே உள்ளே வரது இல்லைங்க சார். அது எப்படின்னு மட்டும் தெரிய மாட்டேங்குது. சரிங்க சார், மணல்ல சார். சரிங்க சார், நன்றிங்க சார். பேர் வெங்கடேஷன் கோவியம். கவுன்சில் வந்து போன மாதம் மனு கொடுத்துருந்தேன். அது வந்து தற்போது இப்போது அதோட திட்டம் இல்லை அப்படின்ட்டு வட்டார அலுவலகத்தில் வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் மக்கள் குறை தீர்வுன்னு சொல்லி நம்ம விவசாயிகளுக்கு குறை தீர்வு கூட்டு நடத்துகிறோம். ஆனால் இது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. சாலை அமைப்புக்கு வரும் இடமானது தனிநபர் பட்டா நிலமாக உள்ளதால் சாலை அமைப்பு இயலாது. எப்படி சாலை அமைக்க ஆணையாளர் பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து தரும் நேர்வில் சாலை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் வெங்கப்பள்ளி ஊராட்சியில் 1/500 கிலோமீட்டர் சாலை பராமரிப்பு திட்டத்தில் தார் சாலை பராமரிப்பு பணி செய்யப்பட்டுள்ளது. ரூரல் மெயின்டெனன்ஸ் ரோட் 2025-26 மனுதார் பராமரிப்பு செய்யப்பட்ட சாலையை பேட்ச் மனுதார் தவறாக